எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவி சென்னப்பன், சிவகாசி. சிறிது வெளிச்சம்ங்கிற கதையை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கதையில் வந்து மொத்தம் 3 பேர் தான். கதை சொல்கிறவர் வந்து அவரே ஒரு எழுத்தாளர், கூப்பாராகவே எழுதுகிற மாதிரி நினச்சிக்கலாம், அல்லது ஒரு எழுத்தாளர். அப்புறம் ஒரு இளம் தம்பதியர், கணவன் மனைவி இருக்காங்க. 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இந்த வீடு எப்படின்னா, அது ரேடின்னு சொல்கிறார், ரேடி வீடுன்னு. அது இப்போல்லாம் அந்த மாதிரி வீடுகள் இருக்கான்னு தெரியல. ஒரு வீடு, ஒரு தனி அறை இருக்கும், அதுக்கு வந்து வெளியே இருந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் எழுத்தாளர் வந்து வாடகைக்கு இருக்காரு. இந்த இளம் மனைவி தம்பதியினர் வந்து அதே வீட்டில் இருக்காங்க. அந்த கணவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கணவன் வந்து தினம் அவர் பேங்க்ல வேலை செய்கிறாரு. நைட்டு லேட்டாக தான் வருவார் தினம். இவர் எழுத்தாளர் வந்து சீக்கிரம் தூங்கிடுவார். அதனால் அவர் லேட்டாக வர்றாருங்கிறது மட்டும் தான் தெரியும். எப்போ வர்றாரு, என்ன பண்ணுறாங்கன்னு அவருக்கு பொதுவாக தெரியல. அந்த மாதிரி லைஃப் ஓடிட்டு இருக்கு. அந்த அந்த கணவன், அவர் பேர் வந்து கோபாலையர், மனைவி பெயர் சாவித்ரி. அவர் கோபாலையர்னு சொல்றாரு, நீங்கள் எழுத்தாளரை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நான் பகல் மூலம் நான் இருக்க மாட்டேங்கிறேன், ஆனால் நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க எழுத்தாளராக இருக்கிறதுனால அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் என் ஒய்ஃபை நான் தனியாக விட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு கதை ஆரம்பத்தில். அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி லேட்டாக வர்றாரு. அவர் வந்து அந்த கணவர் வந்து அவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வெளியே போயிடுறாரு. போயிட்டு நைட்டு லேட்டாக வர்றாரு. கதவை தட்டுறாரு. ஒய்ஃப் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, அவரோட மனைவி வந்து. இவர் தூக்கத்தை அடிச்சு இவர் போய் கதவை திறந்து விடுறாரு. திறந்து விட்ட உடனே, சாரி உங்களை எழுப்பி விட்டதுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போய் மனைவிக்கும் கணவனுக்கும் வாக்குவாதம் நடக்குது. நீ அப்படி எப்படி தூங்கலாம் அப்படின்னு அடிக்கிறார். மனைவி அடிக்கிறார், சத்தம் கேட்குது. இவர் வந்து போய் தலையிடலாமான்னு பார்க்குறாரு. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள சண்டைக்குள்ள நம்ம தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் பேசாமல் இருந்துடுறாரு. மறுநாளும் இதே மாதிரி நடக்குது. உடனே இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வலுத்து சண்டையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இவர் போய் கதவை தட்டி அவங்கள திறந்து சண்டை போடாதீங்க சொல்லி பார்க்குறாரு. அவங்க வந்து அவர் கணவர் வந்து இதில் தலையிடாதீங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு. இல்லை நீங்கள் அடிக்கிறதுனால நான் போலீஸுக்கு போவேன் அப்படின்னு மிரட்டின உடனே அப்புறம் கணவன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. போன உடனே இவர் ரூம்குள்ளே வந்து இவர் கதவை பூட்டிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்குது. ஸோ இது வரையும் வந்து கதை சீராக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கும் தூக்கம் வரல, அவளும் தூங்கலைங்கிறது இவருக்கு அந்த சத்தத்துல இருந்து கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிற அந்த இவருக்கு சத்தம் கேட்குது. உடனே கதவை திறந்து பார்த்த உடனே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இதுவரை இந்த கதையில் எழுத்தாளரும் சாவித்திரியும் பேசினதே இல்லை. ஏன்னா அவர் வேலை ஒன்று இருப்பார், அதுவும் அந்த அம்மாவும் வெளியே வராதனால அப்படியே தான் கதை போயிட்டு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து உள்ளே வாங்கினோட லைட்டை போட பார்க்குறாரு. இல்லை லைட்லாம் போடாதீங்க, இப்படியே பேசலான்னு சொல்லிட்டு இவர் கட்டிலில் உட்காந்துருக்காரு. சாவித்திரி வந்து கட்டில் கீழே வந்து காலடியில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி கணவர் என்ன 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 ஆச்சு, எதுக்கு உங்கள் கணவர் உங்களை அடிக்கிறாருன்னொடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அவ்வளோதான். புது மனைவியாக இருந்தபோது பாசமாக இருந்தார். கொஞ்ச நாள் ஆனவுடனே பழைய பழைய கஞ்சி சொல்லுவாங்க, அது மாதிரி பிடிச்சி போச்சு. அதனால் அவர் வந்து இப்போ வேறு ஆளுங்க தேடிட்டு போயிடுறாரு. அதுதான் சண்டை தரணுன்னு. நீங்கள் அவர் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போய் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்பா அம்மாலாம் வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் அவங்க சொல்லணும் இல்லை, ஆனால் நானும் போகிறதா இல்லை, அதான் அது வந்து அண்டர்ஸ்டுடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வந்து. அப்போ உங்கள் கணவருக்கு வந்து ஏதாவது புத்திமதி சொல்லி திருத்த பார்க்கலாம்னோடனே அதெல்லாம் அவர் கேட்கறது இல்லை. 3 வருஷத்தில் நடக்காததா இன்ன வரைக்கும் கேட்க போகிறோம். அப்படி என்னதான் உங்களுக்கு வழி அப்படின்னோடனே, சாகதை தவிர வழி இல்லை, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் தற்கொலைக்கு, ஆனால் என்னால் முடியல, அதனால் இப்படியே அடிபட்டே சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி விரக்தியாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உடனே எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு, அப்போ நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு உடனே சாவித்திரி வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், நீங்கள் என்ன வச்சுக்கவான்னு கேட்க போகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்களும் இதே மாதிரி தான் இருப்பீங்க, நீங்கள் அவர் மாதிரி அடிக்க மாட்டீங்க மேபி, ஆனால் முதல்ல புதுசில் வந்து உங்களுக்கு வந்து என் மாதிரி ரொம்ப பாசமாக இருக்கும், நல்லா பேசுவீங்க, கொஞ்ச நாள் ஆனோடனே சலிப்பு தட்டிடும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க, அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு அது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படியே அப்போ ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியும்னு அந்த அம்மா தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்படியே இருக்கு. அவங்க கிளம்புறாங்க. சரி நான் ஒரு ரூமுக்கு போகிறேன்னொடனே அப்புறம் இவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ யோசித்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தோணுது அப்படின்னா, அப்படியே அஞ்சமாக தான் சொல்லிங்கன்னொடனே, அம்மா பொய் சொன்னால் தான் நீ கண்டுபிடிச்சிருக்கு, நீ சொல்கிறது உண்மைதான்னு எனக்கு தோணுது, அது கொஞ்ச நாளில் எனக்கு வந்து சலிச்சிடும், ஆண்களுக்கு வந்து பெண்கள் வந்து சலிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதை கேட்ட உடனே அவங்க வந்து கூடயே உட்காந்துக்கிறாங்க சார், இந்த பெட்லேயே கூட உட்காந்துட்டு உடனே இவர் வந்து தலை மேலே சாச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் படுக்க வைக்கிறாரு. வேறு எதுவும் நடக்கல. அது கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்துட்டு அவங்க வந்து அம்மா போதும் முடியும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, சரி நான் போகிறேன்னொன்னே, என்ன இல்லை நான் போகிறேன், நீங்களும் இனிமேல் என் கூட பேசாதீங்க, வீட்டை காலி பண்ணி போயிடுங்க, ஒரே வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க.
இவர் வந்து அப்புறம் தான் லைட்டை போடுறாரு. முக்கியமான பாயிண்ட்டை விட்டேன். உட்கார்ந்தோடனே லைட்டை அவர் கிளம்பும் போது லைட்டை போடுறாங்க. அப்புறம் தான் அதெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் தான் நடக்குது. அப்புறம் முடிய போகும்போது திருப்பி லைட் அணைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க, நீங்கள் காலி பண்ணிடுங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் காலி பண்ணி போயிடுறாரு போட்டு. கதை ஆரம்பத்தில் வந்து இதை சொல்கிறார், நான் வந்து சில மாதங்கள் வந்து கடிச்சு தான் போய் பார்த்தேன், ஆனால் அவள் மாரடை மேலே இறந்துட்டா, காப்பாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் வந்து என்னை ஒன்றும் செய்ய விடலை, நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு என்ன சுரேஷ் சொன்னாலும் அது வந்து அவங்க ஒத்துக்கலை, அதனால ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது போல இருக்கு, ஆனாலும் ஏதாவது செஞ்சிருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி கதை முடிஞ்சிருது. கதை வந்து நம்ம போன மாதம் பார்த்த மௌனியோட கதை மாதிரி இல்லாமல் இது வந்து சீராக தெளிவாக சொல்லப்பட்ட கதை. ஸோ முன்னோடின்னு சொல்கிறதுக்கு வந்து இது பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இது வந்து அதாவது இப்போ படிக்கிற கதை மாதிரியே தான் இருக்குது. இது வந்து 1940 எழுதுனது, ஆனாலும் இப்போ படிக்கிற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்குது. ஒன்றும் புரியாத வார்த்தைகள், நடை, அதாவது அலங்காரங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓவரான வர்ணனைகள் கிடையாது, ஓமைகள் கிடையாது. நிறைய ஒன்று ரெண்டு சொல்லணும்னா, ஒரு சொல்லுவாங்க நீ இதே வந்து திருப்பி அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது. அது வந்து சொல்லுவாங்க ரெக்கம் முளைச்ச பிறகு குஞ்சை வந்து தாய்ப்பறை வந்து கூட்டில் சேர்க்காது, அந்த மாதிரி. அது மாதிரி தான் அது சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா நம்ம ஊரில் வந்து பிறந்த வீட்டுக்கு போகிறதோ வரதும் ரொம்ப சாதாரணமான. அப்போ 40 எழுதுன கதையிலே அப்படி சொல்கிறாரு, ஏன்னு தெரியல. ஒரு சில வர்ணனைகள் அந்த சாவித்திரியை பற்றியான முக வர்ணனைகள் தான் இருந்தது தவிர மற்றபடி தெளிவாக சொல்லப்பட்ட கதை. சிறிது வெளிச்சம்னு ஏன் தலைப்பு வச்சாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதாவது ஒரு இது வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த ரூமில் லைட் எரியுது, அப்போ தான் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த அம்மாவோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒரு சின்னதாக வெளிச்சம் போட்டு கொஞ்ச நேரம் காட்டுறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தான் மனசோட ஒரு பாட்டை தான் காமிக்கிறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிருது. அந்த மாதிரி அதனால சிறிது வெளிச்சம் அந்த மாதிரி அர்த்தத்தில் இது வந்து என்னன்னா, அந்த 2 பேர் இருக்கிற அன்பு வந்து இப்படி பாலியல் உணர்வாக மாறுற மாதிரி. பட் ஆனால் எல்லை தாண்டி போகிறதில்ல, அப்படியே அந்த பேசுறதோட நிறுத்திட்டு திரும்பி போயிடுறாங்க. நம்ம அவரோட விக்கிபீடியா பேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னோடி. பிற்காலத்தில் பாலகுமாரன் வரையும், டி ஜானகிராமனோட கதை, பாலகுமாரனோட கதை வரை இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பை பற்றிய கதைகளுக்கெல்லாம் இது ஒரு முன்னோடி மாதிரின்னு. நம்ம ஜெயமோகன் சார் வந்து அவரோட பிளாக் எழுதியிருக்காருன்னா, இவர் வந்து முன்னோடி தான். செவ்வியல் இலக்கியம்க்கு வந்து 2 மாதிரி அர்த்தம். கிளாசிக்கு ஒன்று வந்து முதல் தடவை எழுதின முன்னோடி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவர். இன்னொன்று வந்து பேரிலக்கிய படைப்பு வந்து, அதாவது நம்ம 2 மாதிரி புக்கையுமே கிளாசிக்னு சொல்கிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்மை எழுதுனது இவர் தான் அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு கிளாசிக்னு சொல்கிறோம். இன்னொரு கிளாசிக் அர்த்தம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அப்படிங்கிறதுக்காக. இந்த 2 அர்த்தத்தில் வந்து இது வந்து ஒரு முன்னோடி இலக்கியமே தவிர இது வந்து பேரிலக்கியம் அவர் சொல்கிறார். பொதுவான கூப்பாரோட கதைகளை பற்றி நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதுனது ஓகே, பட் மோனி அளவு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. தேங்க்யூ.